ஏழாவது ஸ்லோகம். அமானித்வமதம்பித்வம் அஹிம்சாக்ஷாந்திரார்ஜவம் ஆச்சார்யோபாசனம் சௌச்சம் ஸ்தைர்யமாத்மவிநிக்ரஹः அஹிம்சா என்ற பண்பை பற்றிய விசாரத்தில் இருக்கின்றோம். நாம் எப்படி அஹிம்சையை பின்பற்ற வேண்டும், அஹிம்சையை பின்பற்ற சில உபாயங்களை பார்த்தோம். அதில் முக்கிய உபாயம் என்னவென்றால், நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது ஒரு நாளில் ஏதோ ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டு நாம் இன்றைய தினம் எவ்வளவு மனிதர்களை என்ன காரணத்தினால் ஹிம்சை செய்தோம் என்று ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். இது மிக சுலபமாக அல்லது இது என்ன பெரிய விஷயம் என்று நமக்கு தெரியலாம். ஆனால் இவ்விதம் பார்த்தால்தான் நமக்கே உண்மை விளங்கும். நாம் ஏன் அல்லது எவ்வளவு முறை மற்றவர்களை ஹிம்சைப்படுத்தி இருக்கின்றோம் என்ற அறிவு அப்பொழுதுதான் கிடைக்கும். காரணம், பல சமயங்களில் நாம் ஹிம்சைப்படுத்தி இருப்போம். அது மற்றவர்களுக்குத்தான் தெரியுமே தவிர நமக்கு அது தெரியாமல் இருக்கும். அதை தெரிந்து கொள்ள ஆழ்ந்து சிந்தித்து நம்முடைய சொற்கள் அதனால் மற்றவர்கள் எப்படி உணர்ந்தார்கள் என்பதை சிந்தித்து எப்பொழுதெல்லாம் என்ன காரணத்தினால் நான் மனிதர்களை ஹிம்சைப்படுத்தினேன் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி பார்க்கையில் நமக்கு தெரிய வரும், துவேஷத்தினால் நான் ஹிம்சை செய்தேனா, வெறுப்பினால் மற்றவர்களை ஹிம்சை செய்தேனா, அல்லது குரோதத்தினால் கோபவசப்பட்டு மற்றவர்களுக்கு நான் ஹிம்சை செய்தேனா, அல்லது வாக் கட்டுப்பாடு இல்லாமல், நம்முடைய வாக் தபம் இல்லாமல், ஸ்லிப் ஆஃப் டங் என்று சொல்வோம், அப்படி வாக்கினால் கவனமின்மையினால் மற்றவர்களுக்கு ஹிம்சை செய்தேனா, அல்லது பொறுமை இல்லாத காரணத்தினால் நான் மற்றவர்களை துன்புறுத்தினேனா, அல்லது மன்னிக்காத காரணத்தினால் துன்புறுத்தினேனா என்றெல்லாம் நாம் காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரணத்தினால் மற்றவர்களை ஹிம்சை செய்வார்கள். அது அவரவர்களுக்குத்தான் தெரியும். அதை கண்டுபிடித்து பிறகு காரணத்தை நீக்க சரியான முயற்சி எடுக்க வேண்டும். பிறகு இறுதியாக பார்த்தோம், வேதாந்த சாஸ்திரம் கொடுக்கின்ற ஞானம் நம்மை அஹிம்சையை பின்பற்ற அல்லது பூர்ணமாக பின்பற்ற உதவி செய்யும். இந்த சாஸ்திரம் என்ன அறிவை கொடுக்கின்றது என்றால், ஒரே ஒரு ஆத்மாதான் அனைத்து ஜீவராசிகளிடமும் இருக்கின்றது. ஆகவே மற்றவர்களை நீ ஹிம்சைப்படுத்துதல் என்பது உன்னையே நீ ஹிம்சைப்படுத்துவதாகும் என்று சர்வாத்ம பாவ ஞானத்தினால் ஒருவன் பூர்ணமான அஹிம்சா என்ற விரதத்தை பின்பற்றியவன் ஆகின்றான். இவைகளெல்லாம் உபாயமாக நாம் பார்த்து முடித்தோம். பிறகு அடுத்ததாக நாம் விசாரத்திற்கு எடுத்துக்கொண்ட கருத்து, அஹிம்சையை பற்றிய சரியான ஞானம். காரணம், இதில் பல குழப்பங்கள் இருக்கின்றது. எது அஹிம்சா என்ற விஷயத்தில் அதில் வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம்
2 கஷ்டங்களுக்குள் ஏதோ ஒரு கஷ்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது குறைவான கஷ்டத்தை தேர்ந்தெடுப்பதும் கூட அஹிம்சா என்று பார்த்தோம். துன்பம் என்பது இன்பத்தை போல வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு அங்கம். துன்பத்தை தவிர்க்க நாம் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் சில சமயங்களில் தவிர்க்க முடியாமல் துன்பத்தை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். மற்றவர்களை பல இடங்களில் ஹிம்சைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். நமக்கு வேறு வாய்ப்பு இல்லை. அப்பொழுது அந்த ஹிம்சையே அஹிம்சையாகும் என்று பார்த்தோம். எப்பொழுது என்றால், எப்பொழுது ஒருவருக்கு நாம் ஒரு ஹிம்சை கொடுத்து ஆக வேண்டும், அந்த ஹிம்சை கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அதைவிட பெரிய துயரம் வருகின்றது என்ற சூழ்நிலை வரும்பொழுது நாம் குறைவான ஹிம்சையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது அஹிம்சை ஆகின்றது. அதாவது புலால் உணவை தவிர்க்க வேண்டும் என்று சொல்பவர்கள் பல காரணங்களை கொடுப்பார்கள். ஏன் மிருகங்களையெல்லாம் உட்கொள்ளக்கூடாது என்பதற்கு பல காரணம் இருக்கின்றது. உனக்கு சத்துவ குணம் வேண்டுமென்றால் மாமிசத்தை தவிர்க்க வேண்டும், பிறகு மாமிச உணவு அதிக செலவாகும் என்றெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் வைத்திருக்கிறார்கள் ஏன் தவிர்க்க வேண்டும் என்பதற்கு. அதில் அஹிம்சையையும் ஒரு காரணமாக சொல்வார்கள். அப்பொழுது நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நாம் உட்கொள்கின்ற மரம் செடி கொடிகளெல்லாம் இருக்கின்றது, அதிலேயும் உயிர் இருக்கின்றது, அவைகளும் உணர்கின்றன. இப்போ ஒரு கீரையை நம்ம சாப்பிட்டோம்னா அதுவும் உணர்கின்றது, பிறகு அங்கும் கொலைதானே நடக்கின்றது என்ற கேள்வி வரும்பொழுது, மிருகங்களை கொல்லும் பொழுது அது அனுபவிக்கின்ற துயரத்தின் அளவு, காய்கறிகளை நாம் நாசம் செய்யும் பொழுது அது அனுபவிக்கின்ற துயரத்தின் அளவை பார்க்கும் பொழுது மிருகங்கள் அதிக துயரம் படுகின்றது. ஆகவே குறைவான துயரத்தை எடுத்துக்கொள்வது ஹிம்சையாகின்றது. இப்போ தாவரங்களை நாம் உணவாக உட்கொள்ளும் பொழுது அங்கும் ஹிம்சைதான் நடக்கின்றது, அங்கும் ஒரு உயிர்கொலை நடக்கின்றது. ஆனால் மிருகங்களை கொல்லும் பொழுது அங்கு அதிக துயரம் வருகின்றது. ஆகவே அதுவும் அஹிம்சையாகின்றது. ஆகவே நம்ம என்ன கேட்கக்கூடாது, எல்லா உயிரும் போகின்றது தானே, அதனால் ஆடை சாப்பிட்டா என்ன, ஆடு சாப்பிடுகின்ற புல்லை சாப்பிட்டா என்னங்கிற லாஜிக்கை பயன்படுத்தக்கூடாது. ஸ்தாவரங்களை நாம் உட்கொள்ளும் பொழுது குறைவான ஹிம்சை வருகின்றது, அதை பின்பற்றும் பொழுது நாம் அஹிம்சையை பின்பற்றியவர்கள் ஆகின்றோம். இவ்விதம் அஹிம்சை என்றால் என்ன, எது சரியான பாவனை என்பதை பார்த்தோம். நாம் இவ்விதம் முடிவு செய்யலாம். 2 இடத்தில் நாம் ஹிம்சை செய்யலாம். ஒன்று, ஒரு சூழ்நிலையில் அந்த ஹிம்சை செய்தால்தான் அதைவிட பெரிய ஹிம்சையை தவிர்க்கலாம் என்றால் அந்த ஹிம்சையை செய்யலாம். அந்த ஹிம்சையை நாம் செய்தால்தான், கண்டிப்பாக அந்த ஹிம்சை நடந்தால்தான் அதன் விளைவாக பெரிய ஹிம்சையை, துயரத்தை தவிர்க்கலாம் என்ற நிபந்தனையில் நாம் ஹிம்சை செய்யலாம் என்ன, செய்தால்தான் அது அஹிம்சை ஆகின்றது. பிறகு நம்மையே நாம் வருத்தி கொள்வோம், தவம் என்ற சாதனையை நாம் மேற்கொள்வோம். தவம் என்றால் என்ன, நமக்கு நாமே கொடுக்கிற தண்டனை, நம்மை நாமே வருத்தி கொள்ளுதல். அப்படி நமக்கு நாமே ஹிம்சை கொடுத்தல் அது ஒரு தவமாக இருந்தால் மேற்கொள்ளலாம். நம்மை நாம் உயர்த்த, மனதை பக்குவப்படுத்த, மனதில் இருக்கின்ற தவறான பாவனைகளை நீக்க நாமே நம்மை தண்டித்து கொள்ளலாம். அப்படி நம்மை எப்பொழுது நாம் தண்டிக்கலாம் என்றால் அது ஒரு தவமாக இருந்தால் நம்மை நாம் தண்டிக்கலாம், அல்லது நமக்கு நாம் ஹிம்சை செய்யலாம். ஆனால் தவத்தை தவிர மற்ற எந்த விதத்திலும் மற்றவர்களையோ நம்மையோ நாம் ஹிம்சை செய்யக்கூடாது. அஹிம்சை என்று சொல்லிவிட்டு மற்றவர்கள் மட்டுமல்ல, நம்மையே நாம் ஹிம்சை செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கும் நாம் ஹிம்சை செய்யக்கூடாது. அதனால்தான் உபனிஷத்தில்
தவம் என்ற சொல்லுக்கு அநாசகேன தபசா என்று சொல்லப்படுகிறது. உன்னை அழித்து கொள்ளாமல் நீ செய்கின்ற தவம் உனக்கு பக்குவத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே வெறும் துன்புறுத்துதல் என்பது மட்டும் ஹிம்சை என்று நாம் பொருள் எடுத்து கொள்ளக்கூடாது. ஒருத்தனுக்கு துன்பத்தை கொடுக்கவில்லை என்ற மாத்திரத்தில் அவன் அகிம்சையை பின்பற்றி விட்டான் என்ற முடிவுக்கு வரக்கூடாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அகிம்சையை முழுமையாக பின்பற்ற முடியும், அல்லது யாரு வேண்டுமானாலும் அகிம்சையை பின்பற்ற முடியும். ஆனால் ஹிம்சை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் யாராலும் வாழ முடியாது. ஆசிரியராக இருந்தாலும் அவர்கள் ஹிம்சையை கொடுத்துத்தான் ஆவார்கள். உதாரணமாக வேதாந்தத்தை ஒருவர் உபதேசித்து வருகின்றார். மாணவர்களுடைய மனதில் சில தவறான எண்ணங்கள், சில ராங் கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நீ செய்வது தவறு என்று சுட்டி காட்டும் பொழுது அவர்களை அறியாமல் துயரப்படுவார்கள். அப்படி இந்த ஹிம்சை செய்யாமல் ஒருவருக்கு உபதேசத்தை செய்யவே முடியாது. அந்த ஹிம்சை அஹிம்சை ஆகின்றது. காரணம், அது அறிவை கொடுத்து அதைவிட பெரிய ஹிம்சையிலிருந்து அவர்களை காக்கின்றது. அப்படி பெற்றோர்களாகட்டும் அல்லது ஆஃபீஸில் வேலை செய்பவராகட்டும் மற்றவர்களுக்கு ஒரு கருத்தை போதிக்க, நல்லதை உபதேசிக்க சில சமயங்களில் ஹிம்சை செய்துதான் ஆக வேண்டும். அதை நாம் அஹிம்சை என்று பொருள் கொள்ள வேண்டும். இப்போ இரண்டு இடத்தில் நாம் அஹிம்சையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய நன்மைக்காக செய்கின்ற ஹிம்சை, நம்முடைய நன்மைக்காக நமக்கு செய்கின்ற ஹிம்சை, இந்த இரண்டும் அஹிம்சை. இத்துடன் அஹிம்சை என்ற பண்பை நாம் முடிக்கின்றோம். இது ரொம்ப முக்கியமான வேல்யூ என்று நாம் பார்த்தோம். இந்த அஹிம்சையை அவ்வளவு சுலபமாக ஆரம்பத்தில் பின்பற்றிவிட முடியாது. மற்ற பண்புகளெல்லாம் உதவி செய்தால்தான். நாம் வேறு சில பண்புகளை எல்லாம் பார்க்க போகின்றோம். அவைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கைகூடினால்தான் இந்த அஹிம்சையும் கைகூடும். அதனால தான் கடைசி வேல்யூவாக அஹிம்சை வைக்கப்பட்டிருக்கிறது, சந்நியாச தர்மமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவரை இடையிடையே நாம் மற்றவங்களுக்கு ஹிம்சைப்படுத்தினாலும் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம், நம்ம ஹிம்சப்பட்டாலும் ரொம்ப வருத்தப்பட வேண்டாம். காரணம், அவர்களும் அஹிம்சைக்கு முயற்சி செய்கிறார்கள், நானும் அஹிம்சைக்கு முயற்சி செய்கிறேன். அதில் இடையே தோல்வி வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் ஒரு அவேர்னஸ் வரணும். அவேர்னஸ்னால் அந்த விழிப்புணர்வு வரணும். என்ன? வேதாந்த ஞானம் நமக்கு வர வேண்டும் என்றால் நான் அஹிம்சையை பூர்ணமாக பின்பற்றி ஆக வேண்டும். அதற்காக நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை. இந்த ஒரு அவேர்னஸ் விட வேண்டும். இப்போ என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு சரியாக முழுமையாக அஹிம்சையை நான் பின்பற்றினால்தான் எனக்கு இந்த அறிவு கிடைக்கும், மோக்ஷம் என்பது சித்திக்கும் என்பது ஆழ்ந்த மனதில் நமக்கு பதிய வேண்டும். அதனால தான் அஹிம்சைக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றோம். இதனுடைய முக்கியத்துவமே நமக்கு காலப்போக்கில் தான் நமக்கு புரியும். ஒருவரை நம்ம ஹிம்சப்படுத்தி கொண்டு நாம் எந்த சாதனை செய்து வெற்றியடைய முடியாது. ஆகவே அஹிம்சை என்பது மிக மிக முக்கியம். அதில் அறிவுபூர்வமாக அஹிம்சையை பின்பற்ற வேண்டும். அதையும் நம்ம பலமுறை திருப்பி திருப்பி பார்த்தோம். சில சமயங்களில் ஹிம்சப்படுத்துறது அஹிம்சை, இதையும் தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. யாரையெல்லாம் நான் ஹிம்சப்படுத்துறனோ இது அஹிம்சைன்னு சொல்லிவிடக்கூடாது. எந்த நோக்கில் எந்த நிலையில் நான் ஹிம்சைப்படுத்துகிறேன் என்பது முக்கியம். ஆனால் மற்றவர்களை ஏமாற்றி விடலாம், நம்முடைய மனசாட்சியை நாம் ஏமாற்ற முடியாது. அப்படி பகவான் நம்முடைய மனசை படைச்சிருக்கார். அதாவது யாரிடம் வேண்டுமானாலும் பொய்யை சொல்லி விடலாம், அவங்கள நம்ப வச்சிடலாம். சில பேர்த்துக்கு அது ஒரு திறமை, அவர்கள் மட்டும் வாயை திறந்து பேசினா நமக்கு நம்பியே ஆகணும். அவ்வளவு தூரம் திறமையாக நம்ப வைத்து விடுவார்கள். ஆனால் நான் பொய் சொல்கின்றேன் என்கின்ற உள் உணர்வு இருக்கின்றதல்லவா, அதற்கு பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது.
தன்னெஞ்சே தன்னை சுடும். அந்த தன்னெஞ்சு இருக்கல்லவா, அதை ஏமாற்ற முடியாது. ஆகவே நமக்கு தெரியும் எந்த இடத்துல சரியா ஹிம்சை பண்ணியிருக்கோம், சரியா அகிம்சையை பின்பற்றியுள்ளோம் என்று. இத்துடன் நாம் அகிம்சையை முடித்து அடுத்த 4வது பண்புக்கு வருகின்றோம். 4வது பண்பு என்ன? அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, க்ஷாந்திகி. க்ஷாந்திகி என்பது 4வது வேல்யூ. தமிழில் க்ஷாந்தின்னு ஒரே மாதிரி எழுதுவோம். சாந்தி என்பது வேறு, இங்கு சொல்லப்படுகின்ற க்ஷாந்தி என்பது வேறு. சாந்தி என்றால் மன அமைதி, க்ஷாந்தி என்று இங்கு சொல்லப்படுகிறது. இந்த க்ஷேத்திரம்னு நம்ம எழுதுவோமே, அந்த க்ஷா, க்ஷாந்திகி. இந்த க்ஷாந்திகி என்ற சொல்லுக்கு 2 பொருள்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த ஒரு வேல்யூக்குள்ளேயே 2 வேல்யூ வர இருக்கின்றது. முதல் பொருள் சகித்து கொள்ளுதல், திதிக்ஷா என்று சமஸ்கிருதத்தில் கூறப்படுகிறது. திதிக்ஷா என்றால் சகித்து கொள்ளுதல், சகிப்பு தன்மை, சகித்தல், என்டியூரன்ஸ், சகித்து கொள்ளுதல். 2வது பொருள் மன்னித்தல், மற்றவர்களை நாம் மன்னித்தல். க்ஷாந்திகி என்ற சொல்லுக்கு திதிக்ஷா அதாவது சகித்து கொள்ளுதல் என்றும் மன்னித்தல் என்றும் 2 பொருள்கள் இருக்கின்றது. ஆகவே நாம் இந்த 2ஐயும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த 2மே 4வது க்ஷாந்தி என்ற பண்புக்குள் அடங்குகின்றது. இப்பொழுது முதலில் நாம் சகித்து கொள்ளுதல் என்ற பண்பை எடுத்துக்கொள்வோம். இதற்கு சமஸ்கிருதத்தில் திதிக்ஷா, திதிக்ஷா என்றால் சகித்து கொள்ளுதல். சகித்து கொள்ளுதல் என்றால் என்ன? எதை சகித்து கொள்ளுதல்? சொல்லுவோம், வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நான் சகிச்சிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுவோம். சகித்து கொள்ளுதல் என்றால் என்ன? இருமை நிமித்தமாக வருகின்ற துவந்துவம், இருமைனா துவந்துவம், இருமை நிமித்தமாக வருகின்ற சீதம் உஷ்ணம், குளிர் வெப்பம், சுகம் துக்கம், மானம் அபமானம், இவைகளை சகித்து கொள்ளுதல். சீதோஷ்ண சுகதுக்க மானாபமானேஷு, இவைகளில் சகித்து கொள்ளுதல். பொதுவாக எல்லாத்தையும் சமமாக பார்த்தல்ங்கிற இடத்துலையும் இதை நம்ம சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் சமமாக இருத்தல்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை பகவான் சொல்ல போகிறார். நித்தியம் சமச்சித்தத்துவம்னு சொல்ல போகின்றார். அந்த இடத்துல சுகத்திலையும் சமமாக இருக்கணும், துக்கத்திலையும் சமமாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே சகித்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது குறிப்பாக துயரத்தை சகித்து கொள்ளுதல். சுகத்தையும் சகிச்சுக்கணும், அது பிறகு நம்ம பார்ப்போம். இந்த திதிக்ஷா என்று சொல்லும் பொழுது குறிப்பாக துயரத்தை சகித்து கொள்ளுதல், நம் கஷ்டங்களை நாம் சகித்து கொள்ளுதல், அதான் சகிப்புத்தன்மை. எப்படி சகித்து கொள்ளுதல்? புலம்பல் இல்லாமல், அப்பிரதீகார பூர்வகம் என்று சொல்லப்படுகிறது. அப்பிரதீகார பூர்வம்னா புலம்பாமல் சகித்து கொள்ளுதல். புலம்ப ஆரம்பிச்சிட்டோம்னா அது சகிக்கலின்னு அர்த்தம். அது யாராவது புலம்ப ஆரம்பித்தா அதை நமக்கே சகிக்காது கேட்கறதுக்கு. இப்போ வீட்டில் ஒருவருக்கு தலைவலி வந்துடுதுன்னு வச்சுக்குவோமே, அவங்க என்ன செய்வாங்க தெரியுமோ? எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு தலைவலி தலைவலின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு தலைவலியை கொடுத்து, இது என்னன்னா புலம்பல். இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்கிற மாதிரி இப்போ இந்த நேரத்தில் இந்த இடத்துல வலிக்குது, இப்போ இந்த இடத்துல வலி மாறிடுதுன்னு அப்படியே சொல்லிகிட்டே இருப்பார்கள். இதெல்லாம் என்ன என்றால் வருகின்ற துயரத்தை நமக்குள் வைத்து சகித்து கொள்ளாத நிலை. இது ஒரு பண்பாக பகவான் கூறுகின்றார், சகித்து கொள்ளுதல். இப்போ இதிலிருந்து என்ன சொல்கிறார்? உனக்கு நீ என்னதான் என்னோட பக்தனாக இருந்தாலும்
எல்லா துயரத்தையும் நீக்கிவிட மாட்டேன்னு சொல்கிறார். அதனால தானே சகிச்சுக்கொள்ளுன்னு சொல்கிறார். பகவானோட ரொம்ப பக்தனாக இருந்துட்டோம்னா நமக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார். நம்மால் தேனன்னு கொஞ்சம் அப்படியே கவனிச்சுக்குவார். இந்த புத்தி அங்கே போயிடும். பக்திக்கு ரொம்ப பக்தனாக இருந்துட்டா நம்மால் தேனே கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம் அப்படியெல்லாம் நினைக்காதே. நீ என்னுடைய பக்தனாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துக்கத்தை கொடுப்பனே தவிர என்ன ரொம்ப உரிமையோட. பிறகு உனக்கு சகித்து கொள்ளுதல் என்ற வேல்யூ தேவை என்று சொல்கின்றார். குறிப்பாக துயரத்தில். அதாவது துயரம்ங்கிறத நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சு தான் ஆகணும். அது அவதார புருஷர்களாக இருந்தாலும் பூலோகத்துக்கு மனித உடல் எடுத்து வந்துட்டால் துயரம் வரத்தான் செய்யும். இப்போ ஏன்னா இந்த உடல்ங்கிறது ஒரு வாகனம், அதற்கு சில நோய்கள் வரும், கஷ்டங்கள் வரும், அதை நம்ம சகித்து கொண்டுதான் ஆக வேண்டும். துயரத்தை நீக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வோம், அதையும் செய்ய வேண்டும். அப்படி செய்த பிறகும் நமக்கு அந்த துயரங்கிறத அனுபவிச்சு தான் ஆகணும். உதாரணமாக நமக்கு திடீர்னு தலைவலி வருதுன்னு வச்சுக்குவோமே, ஏதோ ஒரு வழி, உடல் நிலை சரியில்லை, அதெல்லாம் நமக்கு முன்னாடி இன்டிமேஷன் கொடுக்காது. நான் 8 மணிக்கு வரப்போகிறேன், நீ 7:45 டாக்டர்கிட்ட போய் நில்லு அப்படியெல்லாம் சொல்லாது. அது திடீர்னு வரும். இப்போ அந்த துயரம் நமக்கு வந்தாச்சு, உடலில் ஏதோ ஒரு நோய் வந்தாச்சு. பிறகு அதற்கான தீர்வுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடணும். அது ஈடுபடுறதுக்கு கொஞ்சம் காலம் வரும். உடனடியாக நம்ம நிவாரணம் செய்ய முடியாது. அதற்கான நிவாரணத்துக்கு நம்ம போகிறோம். உடனே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு மருந்தையே எடுத்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோமே, ஒரு டேப்லெட் எடுத்து முழுங்குறோம். அது போய் வேலை செஞ்சு தலைவலியை நீக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், உடனடியாக நீங்காது. உடனடியாக எங்கே நீங்கும் தெரியுமோ? அட்வர்டைஸ்மெண்ட்டில் தான் நீங்கும். அவன் சாப்பிடுவான், துக்கப்பட்டுட்டு இருப்பான், சாப்பிடுவான், அடுத்த செகண்டில் சிரிச்சிடுவான். காரணம் என்ன? ஒரு செகண்டில் அட்வர்டைஸ்மெண்ட்டை முடிச்சு ஆகணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேலை செஞ்சு சிரிக்கிறதுக்கெல்லாம் அங்கே நேரம் இல்லை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. இப்போ அந்த நேரத்தில் என்ன சாதனை? இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்தாச்சு, அந்த கஷ்டத்துக்கு தீர்வையும் நம்ம எடுத்துட்டோம். தீர்வை எடுத்து அது செயல்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த நேரத்தில் துயரம் வருகின்றது, துயரத்தை அனுபவிக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் பொழுது என்ன சாதனை செய்ய வேண்டும்? அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. க்ஷாந்திகி திதிக்ஷா, சகித்து கொள்ளுதல், பேசாம பொறுமையாக அந்த துக்கத்தை அனுபவித்து கொண்டு இருத்தல். வேற ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதா சாதனை. வேற எந்த ரெமடிக்கும் போகாமல் பேசாமல் சகித்து கொள்ளுதல். எப்பொழுதுனா தேவையான ரெமடியை எடுத்ததற்கு பிறகு. சகித்து கொள்ளுதல்னு தேனா நான் மருந்து சாப்பிட மாட்டேன், வர்ற துக்கத்தை அப்படியே வச்சுக்குவேன்னு அர்த்தம் அல்ல. செய்ய வேண்டிய முயற்சியை முழுமையாக செய்ய வேண்டும். அதற்கு பகவான் அறிவை கொடுத்துருக்கார், சக்தியை கொடுத்துருக்கார். அதற்கு அப்பாற்பட்டும் நமக்கு துயரம் வரும், அது நியதி, இயற்கை. அப்பொழுது நம்முடைய பாவனை சகித்தல். அதாவது நம்ம முயற்சி செய்ததற்கு பிறகு, அது ரொம்ப முக்கியம், முயற்சி முழுமையாக செய்ததற்கு பிறகு நமக்கு வருகின்ற துயரத்தில் இருக்க வேண்டிய பாவனை, அதுதான் இந்த வேல்யூ, சகித்து கொள்ளுதல். இது ஒரு விதமான பயிற்சி, ஒரு விதமான வேல்யூ, ஒரு விதமான சக்தி. விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறார்கள்? குழந்தைகளாக இருக்கும் பொழுது, சிறு வயதில் இருக்கும் பொழுது பெயின், துயரத்தை தாங்கிக்கிற சக்தி அதிகமாக இருக்காம். வயதாக அந்த சக்தியும் குறைந்து கொண்டே வருகின்றதாம். சின்ன குழந்தைக்கு ஓடி விளையாடும், விழும், ரத்தம் வரும், கண்டுக்காமல் பேசாமல் இருக்கும். அடித்தா கோபம் வரும், அது வேற காரணம். ஆனால் விளையாட்டில் என்ன கஷ்டம் வந்தாலும் அது தாங்கிக் கொள்ளும். வயதாக அந்த சக்தியே குறைந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். அந்த சக்தியுடன் இருப்பது தான் இந்த வேல்யூ. நமக்கு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை தாங்கி பழகுதல், அந்த கஷ்டத்தில் நம்ம புலம்பாமல் அந்த கஷ்டத்தை பேசாமல் வச்சிருந்து பழகிறது தான் இங்கு சொல்லப்படுகின்ற திதிக்ஷா என்கின்ற வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ இல்லை என்றால் என்ன விளைவு வரும்னு இப்பொழுது பார்க்கலாம்.
இது இருந்தால் என்ன பிரயோஜனம்னு பார்க்க போகிறோம். ஒரு கால் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் அது எதில் கொண்டு போய் நம்மை விடும்னு இப்பொழுது பார்க்கின்றோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், சகிப்புத்தன்மையே இல்லை, கொஞ்சம் கஷ்டம் வந்துடுது, அதை இவர் சகிச்சுக்கல, அந்த சக்தி இல்லை என்றால் அதனுடைய நிலை என்ன என்றால், நாம் வேறு எந்த சாதனை, இப்போ எத்தனையோ வேல்யூவை பார்க்க போகிறோம், எந்த வேல்யூவை பின்பற்றினாலும் பின்பற்றும் பொழுது சில கஷ்டங்கள் வரும், சில தடைகள் நமக்கு வரும். நல்லதை ஒன்று ஆரம்பித்தோம்னா தான் தடைகள் வரும். ஸ்ரேயாம்சி பகுவிக்னானின்னு சொல்லப்படுகிறது. ஸ்ரேயஸுக்கு தான் விக்னம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரேயஸுக்கு தான், நல்லதுக்கு தான் தடை வரும், தப்பானதுக்கு தடையே வராது. மது அருந்த போகிறேன்னு முடிவு பண்ணுங்க, ஒரு தடையும் வராது. ஆனால் வேறு ஏதாவது நல்ல காரியம் செய்யணும் முடிவு பண்ணுங்க, அதுக்கு தான் தடை வந்து நிற்கும். அப்படி நல்ல காரியம் என்ன பண்ணாலும் அதுக்கு தடை வரும். காரணம் என்னென்னா அதை நீங்கி போகிறது தான் நம்முடைய திறமை. அப்படி அந்த தடைங்கிறது என்ன, கஷ்டம். அப்டக்கிள்ங்கிறது என்ன, கஷ்டம்தான். அப்போ அந்த கஷ்டத்தை தாங்கி பழகவில்லை என்றால் நம்ம எந்த நல்லதையும் செய்ய முடியாது, எந்த வேல்யூவையும் பின்பற்ற முடியாது. அதனால் என்ன சொல்வார்கள், நம்ம நல்ல பண்புகளை பின்பற்ற வேண்டும் என்றால் யாருக்கு சகிப்புத்தன்மை இருக்குதோ அவங்களால தான் தொடர்ந்து சாதனைகளை செய்ய முடியும். மற்ற சாதனைகளையெல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டும் என்றால் நம்ம அந்த சகிச்சு பழக வேண்டும். துயரத்தை நாம் அனுபவித்து அதில் இருந்து பழக வேண்டும். அப்படி இல்லை என்றால் வேற எந்த சாதனையும் பின்பற்ற முடியாது. கொஞ்சம் தடை வரும், அந்த சின்ன கஷ்டத்துக்கு பயந்துட்டு நாம் விட்டு விடுவோம். அப்போ என்ன ஆகும்னா ஆரம்ப சூரர்களாக இருப்போம். ஆரம்பிப்போம், ஒரு சிறிய தடை வரும், கொஞ்சம் கஷ்டம் வரும், அந்த கஷ்டத்தை நம்ம தாங்கி பழகலை, உடனே நாம் விட்டு விடுவோம். எதுவாகட்டும், ஆரம்பத்தில் வர்ற சில கஷ்டங்களை தாங்கி பழகிட்டோம்னா உள்ள நல்லா போகலாம். அப்படி பழகவில்லை என்றால் எந்த சாதனையும் செய்ய முடியாது. இப்போ தியானம் பண்ணணும்னு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆசை. யாருக்கு தியானம் பண்ணக்கூடாதுன்னு ஆசை? உடனே ஒருவர் என்ன செய்தார், ருத்ராட்சம் வாங்கி அல்லது ஸ்படிகம் வாங்கி வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்திட்டையும் சொல்லி, இந்த நேரத்தில் தியானம் பண்ண போகிறேன், ஃபோனெல்லாம் வந்தால் தியானம் பண்ணுறேன்னு சொல்லு. காரணம் என்ன, நான் தியானம் பண்ணுறேன், அந்த நேரத்தில் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். உடனே இவருக்கு எல்லாம் பரவாயில்லையே, மாறிட்டீங்களே, ரொம்ப நல்லதுன்னு வேற புகழ்ந்துட்டாங்க, ஒரே சந்தோஷம். அப்போ என்ன பண்ணார், உட்காரும்போது ரொம்ப சந்தோஷமாக உட்கார்றார். காரணம் என்ன, எனக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது, மற்ற நேரத்துல எல்லாம் இவங்களுக்கு யாரும் சர்வெண்ட்டாக வேலை செய்ய மாட்டார்கள். தியானம் பெரிய சாதனையை செய்ய போகிறார். ஸோ வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுகிறார்கள். அப்போ என்ன ஆகும்னா ஆரம்பத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் உட்கார்றதுக்கு. ஏன்னா அதற்குன்னு சில மாலைகளை வாங்கணும், அதற்குன்னு சில ஆசனங்கள் போட்டு இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். பிறகு தெரியும், ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த கஷ்டம் நமக்கு தெரியும். பிறகு எழுந்தும் வர முடியாது, சொல்லிட்டோமே 15 நிமிஷம், 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வர்றேன்னு சொல்லிட்டேனே, அப்போ தெரியும் வேதனை. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்ச நாளில் தியானமெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்றோம். வேறு வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு ஓகே, நமக்கெல்லாம் ஒத்து வராது. காரணம் என்ன, கொஞ்சம் கஷ்டம் வர ஆரம்பிக்கும். அந்த கஷ்டத்தை தாங்கி பழகிட்டோம். இந்த ஜபம்ங்கிறது உண்மையிலேயே அது ஒரு அடிக்ஷன் போல், சீட்டு விளையாடுறது போல் ஜபம்ங்கிறது. அதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஜபம் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு நேரம் போகலையா, அதை ஜபத்தை எடுத்தோம் அப்படின்னா காலம் போயிடும். அது ஒரு கேம்பிளிங் போல். அப்படி மனது வரணும்னா அதற்கு முன்னாடி ரொம்ப பாடுபட்டிருக்கணும், கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கணும். அப்படி கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம்னா தியானம்ங்கிற சாதனையே சுகம். இப்போ சாப்பிட்றதுங்கிறது கஷ்டமா, அது ஒரு சுகமான சாதனை. அப்படி சில வேல்யூஸ், சில சாதனைகளே சுகம். தியானம்ங்கிறது மனதை அமைதியாக வைக்கிறது. யாராவது மன அமைதி துக்கம்னு சொல்லுவோமா? அப்படி அந்த அமைதிங்கிற சுகத்தை நம்ம அனுபவித்து பழகணும்னா கொஞ்சம் கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தில் இருந்து பழகி இருக்கணும். அப்படி இருந்து பழகிற மனநிலை இருந்தால் தியானம் என்ன, எந்த சாதனையும் நாம் தொடர்ந்து செய்ய முடியும்.
உபனிஷத் கீதை படிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் கஷ்டம் வந்துடும். அந்த கஷ்டத்தோடையே இருந்து இருந்து படித்து பாராயணம் பண்ணி பழகி கொண்டால் பிறகு மீண்டும் அதில் ஒரு ருசி நமக்கு கிடைத்துவிடும். இப்படி எந்த ஒரு சாதனை செய்ய வேண்டுமென்றாலும் இந்த சகித்து பழகுதல்ங்கிற மனநிலை இருந்தால்தான் அதில் தொடர்ந்து போக முடியும். அதே போல் தனிமையில் இருத்தல், எல்லாம் தனிமையில் இருந்தால் நல்லதுன்னு சொல்லி போவோம். ஆரம்பத்தில் ஒரு விதமான டிப்ரெஷன், ஒரு பெயின் வரும், அதை இருந்து பழகணும். பழகிட்டால் அதுவே சுகமாக இருக்கும். அப்படி எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறோமோ அந்த கஷ்டத்திலேயே இருந்தால் பிறகு அந்த கஷ்டம் சென்று விடும். சொல்லிட்டு சில சமயம் அழுவார், கடவுள் என்ன இப்படி படைச்சிட்டான், எதற்கெடுத்தாலும் நான் பயந்துட்டுருக்கேன், எனக்கு பயமே சுபாவமாக இருக்குன்னு. வயசு 35 ஆகுது, எதுக்கும் பயந்துக்குவார். இவர் வெஹிக்கிள் ஓட்டிட்டு போவார், தூரத்தில் போலீஸை கண்டா பயந்துக்குவாராம். அப்படி அவருக்கு ஒரு சுபாவம். பிறகு அண்மையில் அவர் ரொம்ப அழகாக சொன்னார், இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், முன்ன பயம் வந்ததுன்னா தூங்கிடுவேன், ஓடிடுவேன், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எப்பொழுதெல்லாம் பயம் வருதோ உடனே நான் எழுந்து அமர்ந்து அந்த பயத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டேன். கொஞ்ச நேரம் அந்த பயத்திலேயே இருக்கிறது, பயம் வேண்டான்னு பயத்தை விட்டு போவதில்லை. அப்படியே ஒரு அரை மணி நேரம் பயந்து நடுங்கி பிறகு நான் அனுபவத்தில் கண்டேன், அப்படியே அந்த பயம் போயிடுது. திடீர்னு பயம் வந்துடுமா ஏதோன்னு நினச்சி, உடனே அதை மறக்கிறதுக்கு மது முதலிய பழக்கங்களெல்லாம் அவர் வச்சுருந்தார். இப்போ அதெல்லாம் நீக்கிட்டு அந்த பயத்திலேயே, அது ஒரு கஷ்டம், அந்த கஷ்டத்திலேயே இருப்பேன், அதுதான் பெரிய தியானம். அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பயப்படுவேன், உடம்பெல்லாம் நடுங்கும். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ எனக்கு விளக்க முடியாத ஒரு தைரியம் வந்திருக்கு, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, நான் தானா நான் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு கஷ்டத்தில் நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா அந்த கஷ்டம் அது கஷ்டப்பட்டு போயிடும், அது நம்மகிட்ட இருக்காது. அப்போ கஷ்டத்துக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு என்னென்னா அதில் தொடர்ந்து இருத்தல். இப்போ இந்த சகித்து கொள்கிற மனநிலை இருந்தால்தான் நாம் மற்ற பண்புகளை எல்லாம் பின்பற்ற முடியும். இல்லை என்றால் எந்த பண்பையும் பின்பற்ற முடியாது. காரணம், அதனால் பின்பற்ற ஆரம்பிக்கும் பொழுது வருகின்ற கஷ்டத்துக்கு நம்ம தாங்க மாட்டோம். இனி அடுத்த கருத்து, கஷ்டம் நமக்கு வருது, துயரம் நமக்கு வருது, அதை சகித்து பழகவில்லை என்றால் பலர் என்ன செய்வார்கள், பரிகாரம் தேடி அலைய ஆரம்பித்து விடுவார்கள். இப்போ அதானே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுன்னு வச்சுக்கோமே, உடனே கிளி பிஸி ஆயிரும். கிளி ஜோசியம் முதல் கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் போய் இதற்கு என்ன பரிகாரம், என்ன சொல்லுவார்கள், ஏற்கனவே பண கஷ்டம், அதுக்காக தான் பரிகாரத்துக்கு போயிருக்கார். அவர் சொல்லுவார், ஒரு 10,000 ரூபா நீ கடன் வாங்கி இந்த ஜன்னல் எடுத்து இங்கே வச்சிரு, சரியாயிரும். அப்படி என்ன பரிகாரம் தேடி போகிறது. வாழ்க்கையில் பரிகாரத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தா பரிகாரம் பண்ணிகிட்டே வாழ்க்கை பரிகாசமாக போயிடும். அப்படி பரிகாரம்னா ஓகே, சில சமயங்களில் சில பிராயஷ்சித்தம் பண்ணலாம், சில கஷ்டத்தை மாற்றிக்கொள்ளலாம், அது முழுமையாக தவறல்ல. யாரெல்லாம் பரிகாரத்தை நோக்கி அதிகமாக செல்கிறார்களோ அவர்களுடைய மனநிலை, அல்லது அந்த நேரத்தில் நம்ம மனநிலையை பார்த்தோம்னா அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தமாகும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன்னு சொன்னால் பிராயஷ்சித்தமாகவோ பரிகாரத்துக்கோ நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. பரிகாரமோ பிராயஷ்சித்தமோ தவறுன்னு நம்ம சொல்ல வரல. சில சமயம் பரிகாரம் பிராயஷ்சித்தம் தேவைதான், வேறு விதத்தில். அது எப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை இருக்குது, டாக்டர் ஒரு பெரிய டேப்லெட்டை கொடுத்து அந்த குழந்தைய கொடுக்கணும்னு சொல்கிறார்கள். அப்போ அந்த டேப்லெட்டு உள்ளே போய்த்தான் ஆகணும். அதுக்கு என்ன பரிகாரம்னா, அதை பவுட்ரு மாதிரி பண்ணி அதில் தேன் விட்டு உள்ளே கொடுத்தோம்னா உள்ளே போகும். அதை அப்படியே கொடுத்தோம்னா குழந்தைக்குள்ளே போகாது. அப்போ ஒரு கஷ்டத்தை அப்படியே அனுபவிக்க முடியலனா வேறு விதத்தில் மாற்றி அனுபவிக்கிறது தான் பரிகாரங்கிறது. ஒரு கஷ்டம் வந்திருக்கு, அந்த கஷ்டத்தை என்னால் அனுபவிக்க முடியல, இப்போ அந்த குழந்தைக்கு டேப்லெட் முழுமையாக உள்ளே போகணும், அந்த விதத்தை மாற்றுறதுக்கு பேர் தான் பரிகாரம். ஒரு செல்வந்தனுக்கு ரொம்ப நோய் வந்துடுது,
அவன் சொல்கிறான் நோயை தாங்கிறதுக்கு சக்தி இல்லை, நான் பணத்தை கொடுக்குறேன், நான் தானம் பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன், நோயை குறைச்சிக்கோங்கிறது பரிகாரம். அதில் தவறு கிடையாது. ஏன்னா பரிகாரத்தை நோக்கி போகிறதையோ நான் தவறாக கூறவில்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 99% பரிகாரமெல்லாம் திதிக்ஷை இல்லாத காரணத்தினால தான். வருகின்ற துயரத்தை கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லை. உடனே என்னன்னா பரிகாரம், ஜோதிடம், அப்புறம் எதோ செய்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன ஆகும்னா காலமெல்லாம் பரிகாரத்தை தேடுறதுலையே போகுமே தவிர இருக்கிற பணம் எல்லாமே அதில் போகும். பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு பயன்படாது. ஆகவே யாருக்கு திதிக்ஷை இருக்கின்றதோ, சகிப்புத்தன்மை இருக்கின்றதோ, அவர்கள் எந்த பிராயசித்தையும் பரிகாரத்தையும் தேட வேண்டாம், வருவதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா திதிக்ஷா சாந்திஹி, சகித்தல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி அகிம்சை முக்கியமோ அதே போல் சகித்தலுங்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற சாதனைகளை தொடர்ந்து செய்யலாம், பரிகாரத்தை எல்லாம் நாடி சென்று கொண்டு இருக்க மாட்டோம். என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை நம்ம அனுபவித்து அதை சந்திக்கிறதுக்கு தயாராக இருப்போம். இனி இந்த பொறுமை அல்லது சகிப்புத்தன்மையை எப்படி பழகுதல், உபாயத்துக்கு வருவோம். நம்ம ஒவ்வொரு வேல்யூ எப்படி பார்த்துட்ருக்கிறோம்னா முதல்ல அந்த வேல்யூனுடைய லட்சணம் சுரூபம் என்னன்னு பார்க்குறோம். பிறகு அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்துட்டு வர்றோம். அதில் ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட், கடைசியாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது. சகிப்புத்தன்மை அல்லது துயரத்தை நாம் சகித்து எப்படி பழகுதல். இதற்கு 2 முக்கியமான உபாயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு உபாயம் என்ன என்றால் ஞானம், சரியான அறிவு. அந்த சரியான அறிவு பீஜத்தை போல. அது என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். என்ன ஞானம் என்றால் நமக்கு மனது எப்பொழுது குழம்பும் என்றால் எந்த இடத்துல சாய்ஸ் இருக்கோ அப்பொழுது தான் குழம்பும். மனச்சஞ்சலம் குழப்பம் எப்போ வரும்? சாய்ஸ் இருக்கும் பொழுது தான் குழப்பம் வரும். இன்றைக்கி இங்கே போகலாமா அங்கே போகலாமா, கீத கிளாஸுக்கு போகலாமா அல்லது வேறு ஏதாவது டிவியில் நல்ல சினிமா வருது உட்காந்துக்கலாமா, என்ன பண்ணலாம், சாய்ஸ், குழப்பம் வரலாம். பிறகு எப்போ குழப்பம் வராதுன்னா கண்ணில் டிவியை பார்க்கலாமா வாயில் டிவியை பார்க்கலாமான்னு குழப்பம் வராது. காரணம் நாங்கள் சாய்ஸ் கிடையாது, கண்ணில் தான் பார்த்தாகணும். எங்கே குழப்பம் வரும்னா எங்கே சாய்ஸ் இருக்கோ அங்கே தான் இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இது பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இருக்கிற இடத்துல தான் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல நமக்கு தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பே இல்லை என்று நமக்கு அறிவு வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, அங்கே நமக்கு சாய்ஸ் இருக்குமா? இப்போ இங்கே 2 மாடி இருக்குது. ஒருவர் முதல்ல வர்றார், நான் லிஃப்ட்டில் போகட்டுமா படியில் போகட்டுமாங்கிற கான்ஃப்ளிக்ட் வரும். காரணம் அவர் லிஃப்ட் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கார். இங்கே லிஃப்டெல்லாம் கிடையாது, படியேறி தான் வரணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட் இருக்குமா? ரோப்பெல்லாம் கிடையாது, ஒன்லி படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் சாய்ஸே கிடையாது. இப்போ எந்த இடத்துல நமக்கு ஒரு அறிவு வருது, இந்த இடத்துல சாய்ஸ் இல்லை, தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு இல்லைன்னா மனதில் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் சஞ்சலமும் வராது. இந்த ஒரு பேசிக் பிரின்சிபலை புரிஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் சில சமயங்களில் இந்த துயரத்தை அனுபவிக்கிற விஷயத்தில் சாய்ஸ் இல்லைன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கஷ்டம் வந்திருக்கு, தலைவலிக்கு மாத்திரையை சாப்பிட்டாச்சு, அது நீங்கிற வரை, மாத்திரை போய் வேலை செய்கிற வரை, அது பெயின் கில்லராகவே இருக்கட்டும், அது போய் வேலை செய்கிற வரைக்கும் இந்த துயரத்தை அனுபவிக்கிற விஷயத்தில் எனக்கு சாய்ஸ் இல்லை. இந்த அறிவு நமக்கு விட்டால், இது உடல் அளவு மட்டுமல்ல, பிஸ்னஸில் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், வீட்டில் எத்தனையோ பல பேரோட ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம், பலருடைய குணங்களினால நம்ம ரொம்ப பாதிக்கப்படலாம், அவங்களுடைய குணம் மாறவே மாறாது, அது நமக்கு தெரிஞ்சாச்சு, நோ சாய்ஸ்னு புரிஞ்சிட்டோம். அப்போ கான்ஃப்ளிக்ட் நமக்கு வராது. காரணம் என்ன? இந்த சூழ்நிலையில் இந்த சங்கடத்தை நான் அனுபவிச்சு தான் ஆகணும்
என்ற ஒரு அறிவு வந்து விட்டால் மனதில் நமக்கு சஞ்சலமே வராது. என்ன சஞ்சலம் வராது? பரிகாரம் தேடலாமா, வேற எங்காவது ஓடி போயிடலாமா, எங்கே ஓடி போனாலும் இதே மனசோடு தான் ஓடி போகிறோம். அதாவது நம்ம இங்கிருந்து இமயமலைக்கு ஓடணும் அப்படின்னா எத்தனையோ பேர்த்தோட பிரச்சனை, வீட்டில் ஒரு 5 பேர்த்தோட பிரச்சனை, அல்லது யாரோ ஒருவர் போதும் நம்ம ஓட்டுறதுக்கு, அவரோட பிரச்சனை வந்தாச்சு. நான் இமயமலைக்கு போகிறேன்னா ட்ரெயினில் நான் ஒருத்தனுக்கு தான் டிக்கெட் வாங்குகிறேன், ஆனால் போகும்போது அவங்கள மனசில் தூக்கிட்டு தான் போகிறேன். 2 பேர்த்தோடு தான் நான் போகிறேனே தவிர, ஒரே ஆள் போகுது ஆனால் 2 பேர்த்தோடு தான் நான் அங்கே போகிறேன். காரணம் என்ன? நான் ஏன் இங்கே வந்தேன்? உடனே அவங்கள நினைப்போம், உன்னால தானே நான் இங்கே வந்தேன், அங்கே ஒழுங்காக சாதம் கிடைக்காது, வெறும் சப்பாத்தி தான் கிடைக்கும், எனக்கு இட்லி தோசை ஏன் கிடைக்கல? உன்னால தான். அப்படி நம்ம வெளியே ஓடுறதுக்கு காரணம் என்ன? சாய்ஸ் இருக்கும். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? வாழ்க்கையில் சில துயரங்களை அனுபவிக்கிற விஷயத்தில் நோ சாய்ஸ். இதெல்லாம் இந்த விஷயத்துக்கெல்லாம் இப்போ யாருக்காவது டிப்ரெஷன் எல்லாம் வந்துடுதுன்னா 250 ரூபா 500 ரூபா ஃபீஸ் கொடுத்து சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போய் வாங்கிட்டு வருவார். கீதையில் நம்ம சொன்னோம்னா சும்மா சொல்லி கொடுக்குறோமல்ல, வேல்யூவே கிடையாது. இது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் அவருக்கு க்யூவில் நின்று அங்கே பொறுமையாக நிற்கிறது, அது அதை விட கஷ்டம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அரை மணி நேரம் எடுப்பார். ஒரு 500 ரூபா கொடுத்து என்ன பண்ணிட்டு வர்றோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் வேலை செய்யும். ஃப்ரீயாக கொடுத்தோம்னா வேலை செய்கிறதில்லை. இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, பேசிக் விஷயம். இந்த இடத்துல நமக்கு சாய்ஸ் இல்லை, நம்ம அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணுங்கிற ஒரு நாலேஜ். இது பீஜத்தை போல. இந்த அறிவே நமக்கு சகிப்புத்தன்மையை கொடுத்துறார். இந்த அறிவு விதையை போல, விதை இல்லாமல் மரம் வராது. அப்போ இந்த அறிவு பேசிக். அதற்கு பிறகு 2வது சாதனை முக்கியம். இப்போ முதல் சாதனை என்னன்னா இந்த நாலேஜ். என்ன அறிவு? வாழ்க்கையில் இந்த சில சமயங்களில் அல்லது அந்தந்த சூழ்நிலையில் நான் எல்லா முயற்சியும் செய்து விட்டேன், இந்த சங்கடத்தை நீக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செய்துட்டேன், இவ்வளவு குறிப்பிட்ட காலம் நான் இந்த துயரத்தோடு இருந்து தான் ஆகணும், அதில் நோ சாய்ஸ். இது ஃபஸ்ட்டு. 2வது ரெமெடி என்னன்னு சொன்னால் அபியாசக. அபியாசம்னா ப்ராக்டிஸ். கஷ்டத்தை அனுபவித்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் பழகணும். இந்த கஷ்டத்தை சகிச்சு பழகிறது எப்படின்னா சகிச்சு பழகணும். நீச்சல் அடித்து எப்படி பழகிறதுனா கரையில் உட்காந்துட்டு ரிசர்ச் பண்ணுறோம், இவ்வளோ ஸ்ட்ரோக் இங்கே போடணும், இவ்வளோ ஸ்ட்ரோக் இப்படி அடிக்கணும்ட்டு 1 வருஷம் ரிசர்ச் பண்ணிவிட்டு உள்ளே விழுந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. சைக்கிள் ஓட்டி பழகணும்னா என்ன பழகணும்னா எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு நியூட்டன் தியரியெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா சைக்கிள் ஏறினோம்னா விழுந்துருவோம். சைக்கிள் ஓட்டி பழகணும். நம்ம எப்படி நடந்து பழகணும்? நடந்து பழகணும். அப்படி நம்ம சகிச்சு பழகணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சகிப்புத்தன்மை வரணும்னு சில பேர் கோயிலை பிரகாரம் வருவார்கள். ஒரு கால் அப்படி வச்சு இனி ஒரு காலை பக்கத்தில் வைக்கிறது, இனி ஒரு காலை அதுக்கு பக்கத்தில் வைக்கிறது, இப்படியே பொறுமையாக 3 முறை சுற்றுவார்கள். சாதாரணமாக தெரியுது, நீங்கள் நாளைக்கு சுற்றி பாருங்கள் தெரியும். ஏன்னா மனம் ரொம்ப வேகமாக போகுது, ரொம்ப மெதுவாக அப்படி சுற்றி வரணும். அதில் பொறுமை நமக்கு வளரும். அப்படி பொறுமையை நம்மாக வளர்த்தி கொள்ளணும். கஷ்டம் இல்லையா, ஏதாவது கஷ்டத்தை வாங்கி போட்டு பயிற்சி பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன கஷ்டமெல்லாம் வருதோ, ஒரு சமயம் நமக்கு சான்ஸ் கிடைக்கலைன்னா நம்ம சான்ஸை உற்பத்தி பண்ணணும். கஷ்டமே இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோமே, சில கஷ்டத்தை நம்மளாக கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி சகிச்சு பழகணும். அப்போ நேச்சுரலாக அந்த கஷ்டம் வரும் பொழுது அந்த ரெசிஸ்டன்ஸ் சகிப்புத்தன்மைங்கிறது நமக்கு இருக்கும். எப்படி நம்ம வெளியூருக்கு போகணும், இப்போ காசிங்கிற மாதிரி இடத்துக்கு போகணும்னா நம்ம அங்கே போனால் நோய் வந்துடும்னு சொல்லி இங்கேயே இன்ஜெக்ஷன் கொடுப்பார்கள். அந்த இன்ஜெக்ஷனில் என்ன இருக்குது தெரியுமோ, எந்த பாக்டீரியா அங்கே அஃபெக்ட் ஆகுமோ அதைத்தான் இங்கே மைல்டு டோஸாக கொடுப்பார்கள். கொடுத்து ரெசிஸ்டன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அப்படி ஒரு பகைவன் வந்தால் அதற்கு நான் தயாராக இருப்பேன்னு சொல்லி, அதே போல் கஷ்டம் இருக்கோ இல்லையோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு கஷ்டம் வருதோ, இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள்.
வேதாந்தத்துக்கு வந்து எல்லாம் மாறி போகும். முன்னெல்லாம் கஷ்டத்தை நோக்கி ஓடிட்டு இருப்போம், கஷ்டத்தை கண்டு பயந்து ஓடிட்டு இருப்போம். இப்போ ஒவ்வொரு சங்கடமும், ஒவ்வொரு வருத்தமும், ஒவ்வொரு பெயின் நமக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். எதற்குனா திதிக்ஷையை பழக, பொறுமையை பழக, சகித்து பழக. கஷ்டம் கிடைக்கலையா, கஷ்டத்தை தூக்கி தலையில் போட்டுக்கணும். எதற்குனா பொறுமையாக இருந்து பழக. இது பழகித்தான் நமக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக அபியாசம் செய்ய வேண்டும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்படி அபியாசம் பண்ணணும்னா வாழ்க்கையில் நம்ம சில சமயங்களில் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும், சாய்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். பிறகு அபியாசம், அபியாசம் பண்ணி, அபியாசம் என்ன, வர்ற கஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சகிச்சு சகிச்சு பழகி, பிறகு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் இருந்து பழகுதல், அந்த கஷ்டத்து மேலேயே இருந்து பழக வேண்டும். ஒரு அறிஞர் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த துயரம் வந்து பகவானோட பேச ஆரம்பிச்சுதான். சும்மா துயரத்துக்கும் பகவானுக்குள்ள ஒரு டயலாக் போல் ஒரு அறிஞர் சொன்னார். இந்த துயரம் வந்து தன்னுடைய ப்ராடக்டை நல்லா சேல்ஸ் பண்ணணும்னு விரும்பிச்சான். அதனுடைய அர்த்தம் என்ன, எல்லாத்துக்கிட்டையும் போய் நல்லா இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும்னு விரும்பிச்சான். ஒருத்தன் வந்து துயரத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டானா. உடனே பகவான்கிட்ட சொல்லிச்சான், நீ என்ன என்னோட பிஸ்னஸுக்கு வேட்டி வைக்கிற அப்படின்னு சொல்லிச்சான். காரணம் என்ன, நீ துயரத்தை அனுபவித்த உடனே என்னால் இருக்க முடியாது. ஒரு துயரத்தை நம்ம அப்படியே இருந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம், அந்த பயம் உதாரணம் பார்த்தோமே, அது போல தான். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. பல வருடம் பயந்தாங்கொழியாக இருந்தவர் திடீர்னு ஒரு நாள் இப்படி வந்து சொன்னார், இப்பொழுது நான் பயத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அந்த பயம் சென்று விட்டதுன்னு சொன்னார். அப்படி அதே போல தான் துயரமும், துயரத்தையே இருந்து இருக்க தயார்னு சொன்னால் அந்த துயரம் நம்மகிட்ட இருக்க தயாராக இருக்காது. துயரத்துக்கு நான் தயார் இல்லைன்னு சொன்னோம்னா அது வந்துடும். நான் தயாராக இருக்கேன்னு சொன்னால் அந்த துயரம் இருக்காது. இதுதான் சீக்ரெட். இந்த துயரத்தில் இருந்து நாம் பழக வேண்டும். இதுதான் சகித்து கொள்ளுதல் அல்லது திதிக்ஷா. நமக்கு எவ்வளவு தூரம் சக்தி இருக்குது, மனப்பக்குவம் அடைஞ்சிருக்கோங்கிறது, எவ்வளவு தூர சகிப்புத்தன்மை நமக்கு இருக்கின்றதோ அவ்வளவு தூரம். இந்த சகிப்புத்தன்மை இருந்தால் எதை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் சாதிக்கலாம். எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டாலும் வெற்றி அடையலாம். இது வந்து மோட்சம் மட்டுமல்ல, உங்களுடைய அது சாதாரண பிஸ்னஸ் ஆகட்டும், ஆஃபீஸ் ஒர்க் ஆகட்டும், எனிதிங், அல்லது சமையல் பண்ணுற வேலையாகட்டும், எந்த வேலையாக இருந்தாலும் சகிப்புத்தன்மை நமக்கு இருந்தால் எதை எடுத்தாலும் அதில் நம்ம வெற்றி அடைவோம். காரணம் என்ன, எதுவுமே நமக்கு தடையாக தெரியாது. சகிப்புத்தன்மை இல்லை, எல்லாமே தடையாக இருக்கு. ஒரு பூனை குறுக்க போச்சுன்னா அது தடையாகிடும். காரணம் என்ன, எல்லாத்தையும் தடையாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். சகிப்புத்தன்மை இல்லை என்றால், இப்போ இந்த சகிப்புத்தன்மையினுடைய பலன் மற்ற அனைத்து சாதனைகளையும் தொடர இது ஒரு முக்கியமான சாதனை. இனி நம்ம இதே சாந்திங்கிறதுக்கு இனி ஒரு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோமே. இது மட்டும் ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் போல, ஒரே ஒரு வேர்டில் நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கிது. அது வந்து மன்னித்தல். இப்போ வந்து சாந்திங்கிற நான்காவது வேல்யூவில் ரெண்டாவது அர்த்தத்திற்கு வருகின்றோம். மன்னித்தல். மன்னித்தல் என்பது என்ன, இது நமக்கு தெரியும். மற்றவர்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள், கொடுத்துள்ளார்கள், அவர்களை நாம் மன்னித்தல். மற்றவங்க நமக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்திருந்தால் அல்ல, கொடுத்திருப்பார்கள், கொடுத்து கொண்டிருப்பார்கள், கொடுக்க போகிறார்கள், அது சந்தேகம் கிடையாது. அதே போல் நம்மளும் அதை செய்வோம். அப்பொழுது மன்னித்தல். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம தெரியாமல் யாருக்காவது ஒரு கஷ்டம் கொடுத்துட்டா பெருந்தன்மையாக அவன் மன்னிச்சு விட வேண்டியது தானேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்ம செய்ய வேண்டும். மற்றவர்களிடம் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், நம்ம ஒரு தவறு பண்ணிட்டா அவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும். அதை பெருசாக எடுத்துக்க கூடாது. பல சமயம் சொல்லுவோம், நான் ஏதோ ஒரு வார்த்தை இப்படி சொல்லிட்டேன், உங்கள் வீட்டில் இருந்தால் நீ கொண்டு வந்தேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டேன், பெருசாக எடுத்துட்டா போயிட்டா, இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அது இவங்களுக்கு பெருசல்ல, பெருசாக எடுத்தாச்சு, அதனால் நான் மன்னிக்க தெரியவில்லை, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், அல்லது நான் சொல்லக்கூடாதா, உரிமை இல்லையா, அப்படியெல்லாம் வேறு.
இப்போ மன்னித்தல், மற்றவங்களிடம் நம்மையே மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம், அதே தான் அவர்களும் எதிர்பார்ப்பார்கள். அப்படி நாம் மன்னித்தல், மற்றவங்க நமக்கு கஷ்டத்தை கொடுத்த உடனே அந்த கஷ்டத்தை கொடுத்ததுனால அவர்கள் மீது துவேஷத்தை வளர்க்காமல் மன்னித்தல். மன்னித்தல்னா என்னன்னு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு தெரியும். இனி அடுத்த கருத்து என்னவென்றால், மன்னிக்கவில்லை என்றால் அதனுடைய விளைவு என்ன? இப்போ நமக்கு எத்தனையோ பேர் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள், அவங்கள நம்மால் மன்னிக்கவே முடியல, அதனுடைய விளைவு என்ன? சில சமயம் சொல்லுவோம், இதுக்கு நான் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன்னு பெருமையாக வேறு சொல்லிகிட்டு இருப்போம். இந்த தப்புக்கு மட்டும் நான் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவோம். அது ஏதோ அவனுக்கு செய்கிற டேமேஜ் மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அது நமக்கு செய்கிற டேமேஜ். மற்றவங்களை மன்னிக்காத பொழுது அதனுடைய விளைவு என்னன்னு இப்பொழுது பார்க்கலாம். மற்றவங்களை மன்னிக்கிறது மன்னிக்காததுங்கிறது நம்ம கையில் இருக்குது. அப்படி நான் மன்னிக்க முடியவில்லை என்றால் அதனுடைய விளைவு என்ன என்றால், முதலில் அவர்கள் மீது துவேஷங்கிற உணர்வு நம்ம மனதிற்குள்ளே பதிந்து விடும். ஒரு வெறுப்பானது உருவாகிவிடும். பகைமை அல்லது துவேஷம் நமக்குள்ளே இருக்கும். இப்போ நம்ம மனசுக்குள்ளே என்ன புகுந்தாச்சு? வெறுப்புங்கிற உணர்வு நமக்குள்ளே போயாச்சு. காரணம் என்ன? நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்களை நம்ம மன்னிக்க முடியவில்லை. அதனுடைய விளைவு அவனுக்குள்ளே வெறுப்பு போயிருக்கும், அது அவனுடைய பிரச்சனை. ஆனால் நமக்குள்ளே போயிருக்கு, அதுதான் இங்கே பாயிண்ட். அண்டர்லைன் பண்ண வேண்டிய இடம் என்ன? அவன் என்ன வெறுக்கிறான்னு வெறுத்துட்டு போட்டுன்னு சொல்லுவான், அது பரவாயில்ல. நமக்குள்ள வெறுப்புங்கிற ஒரு உணர்வுக்கு ஒரு ஆள் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம மனதுக்குள்ளே எத்தனையோ உணர்வு இருக்குது, அந்த உணர்வுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்கும். இப்போது வெறுப்பு அப்படிங்கிற உணர்வுக்கு ஒரு ஆள் கிடைச்ச உடனே வெறுப்புங்கிற உணர்வு நமக்கு வந்தாச்சு. சப்போஸ் வெறுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு வச்சுக்குவோமே, எனக்கு வெறுக்கிறதுக்கு யாருமே இல்லை, வெறுப்பு உணர்ச்சிக்கு ஆளே இல்லைன்னா வெறுப்புங்கிற உணர்வு உள்ள தங்காது. வெளியே வெறுக்கத்தக்கவர்கள் இருக்கிறதுனால தான் உள்ள உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ எனக்குள்ள வெறுப்பு போயிடுதுன்னா, இப்போ நம்ம சாதாரணமாக நினச்சி பார்ப்போம், ஒரு நேரத்தில் அமர்ந்திருக்கோம், ஒருவர் மீது பிரீத்தி அன்புங்கிற உணர்வோடு இருக்கும். ஒருத்தரை நினைக்கும் போது மனதில் ஒரு அன்பு வருது, அப்போ நம்ம மனது சாந்தியாக இருக்கா? ஒருவரை நினைச்ச உடனே வெறுப்பு வருது, அப்போ நம்ம மனசு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. அவர் நம்முடைய பிக்சருக்கே வர வேண்டாம், அவர் எங்கேயோ இருக்கார். அவரை நினைச்சா மனதுக்குள்ள வெறுப்புங்கிற உணர்வு உற்பத்தி ஆகுது. இனி ஒருவரை நினைச்சா அன்புங்கிற உணர்வு உற்பத்தி ஆகுது. இப்போ அன்புங்கிற உணர்வு உற்பத்தி ஆகும்போது நம்ம மனசு எப்படி இருக்குது, வெறுப்பு உற்பத்தி ஆகும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த வெறுப்பு யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றது? அவருக்கல்ல, நமக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கின்றது, நமக்கு தான் மனச்சஞ்சலத்தை கொடுக்கின்றது. அப்போ உண்மையிலேயே மற்றவர்களை மன்னிக்கிறதுனால முதல் பிரயோஜனம் யாருக்கு கிடைக்கிது? அவனுக்கு கிடைக்கிறது ரெண்டாவது பட்சம், நமக்கு கிடைக்கின்றது. ஒருத்தனை என்னால் மன்னிக்க முடியும் என்றால் அதனுடைய முதல் பலனை மன்னிப்பவன் அடைகின்றான். அதை மன்னிக்கிறதுங்கிறது ஒரு சக்தி, அதுக்கு ரொம்ப பலம் வேணும். அதாவது நம்ம ஒருத்தன் அடிச்சிட்டான், திருப்பி அடிக்கணும்னா ஓரளவுக்கு அவனுக்கு ஈக்குவலாவது ஸ்ட்ரென்த்து வேணும். கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தால் ஓடி போயிடுவோம். ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் என்ன பண்ணுவான்? ஒரு கை பார்க்கலான்னு ஒரு தயக்கம் வரும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த் இருந்தால் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? வா பார்த்துடலான்னு அடிக்க போயிடும். காரணம் என்ன? தெரிஞ்சிடும் நம்ம தான் வெற்றி கொள்வோம்னு சொல்லி. இப்போ அவனை திருப்பி அடிக்கிறதுக்கு அவனை விட கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரென்த்து வேணும். சக்தி இருந்தால் தான், உடல் பலம் மனோபலம் இருந்தால் தான் நம்ம திருப்பி பழி வாங்க முடியும். ஆனால் இப்போ 20 வயசில் ஒருத்தன் இருக்கான், இனி ஒரு 20 வயசு பையன் அவனை அடிச்சிட்றான். திருப்பி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து வேணும். இந்த 20 வயசு பையனை ஒரு 4 வயசு பையன் அடிச்சிட்றான்னு வச்சுக்குவோமே. 4 வயசு பையன் 20 வயசு பையனை எட்டி உதைச்சிட்றான். இப்போ இவன் என்ன பண்ணுவான்? இவன் திருப்பி அடிக்கலான்னு சண்டைக்கு போவானோ? கண்டிப்பாக போக மாட்டான். ஏதோ சின்ன குழந்தை பரவாயில்லன்னு விட்டு விடுவான். காரணம் என்னன்னா, இவனுக்கு அந்த குழந்தையை விட 100 மடங்கு ஸ்ட்ரென்த் இருக்குது.
அப்போது எப்போ மன்னிக்க முடியும் என்றால், நமக்கு யார் துயரம் கொடுத்தார்களோ அவர்களை விட 100 மடங்கு சக்தி இருந்தால் தான் மன்னிக்க முடியும். மன்னிப்போம். சக்தி அளவாக இருந்தாவோ கொஞ்சம் அதிகமாக இருந்தாவோ பழிக்கு பழி தான் வாங்குவோம். அப்போ மன்னித்தலுக்கு அதிக சக்தி நமக்கு இருக்க வேண்டும். மன்னித்தல்ங்கிறது ஒரு கோழைத்தனம் அல்ல. கோழைத்தனத்தில் மன்னிச்சு விடுறது அது வேற பிரச்சனை. ஆனால் பல சமயங்களில் நாம் ஏன் மன்னிக்கவில்லைனா, மன்னிக்கிறதுக்கு சக்தி நமக்கு அதிகமாக வேண்டும். ஒருவருடைய தவறை மன்னிச்சு வர்றதுங்கிறது அவ்வளோ சுலபம் அல்ல. அதனால தான் பகவான் ஒரு வேல்யூவாக சொல்கிறார். அது கஷ்டப்பட்டு பின்பற்ற வேண்டிய ஒன்றாக இங்கு பகவான் கூறுகின்றார். அது முயற்சி செய்து அந்த சக்தியை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ மன்னிக்கிறதனுடைய முதல் பலன் நம்ம அனுபவிக்கிறோம். நமக்குள் இருக்கிற துவேஷம் நீங்கும். மன்னிக்கவில்லை என்றால் துவேஷம் வரும், பகைமை வரும், வெறுப்புணர்ச்சி நமக்குள்ள இருக்கும். அது நமக்குத்தான் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கும். இப்போ மன்னிக்கிற சக்தி நமக்கு இருந்தால் நம்ம மனது மகிழ்ச்சியாக இருக்கும். இனி அடுத்த கருத்து என்னன்னா, ஒருவர் ஒரு தப்பு பண்ணிடுறார். நம்ம மன்னித்தல்னு சொன்னால் ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறோம்னா, நான் மன்னிச்சிட்டேன்னா அவன் செஞ்சது சரின்னு ஆயிரும் என்ற எண்ணம் சில சமயம் நமக்கு வரலாம். அப்படி பொருள் அல்ல. நம்ம ஒருவருடைய தப்பை மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிறனுடைய அர்த்தம் அவர் செஞ்சது சரின்னு சொல்லலை. தப்பு தான், தப்புன்னு தெரிந்து நான் மன்னிக்கின்றேன். ஒருவரை நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொன்னால் அவர் செஞ்சது சரியாகி விடாது. அதனுடைய விளைவை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் நான் அவர் மீது துவேஷத்தை வளர்த்தி கொள்ளவில்லை. அதுதான் இங்கு அர்த்தம். இப்போ மன்னிக்கிறதுன்னு சொன்னால் அவர் செஞ்சதை சரின்னு சொல்லி ஒத்துக்கிறதுன்னு அர்த்தம் அல்ல. ஏன்னா ஒருவர் அப்படித்தான் என்னிடத்துல ஆர்கியூ பண்ணார். சரி, அவர் செஞ்சதை விட்டுருங்களேன், மன்னிச்சு விட்டுருங்களேன்னா, இல்லை அவர் செஞ்சது தப்பு அப்படின்னார். அவர் செஞ்சது தப்பு, அவர் செஞ்சது தப்புன்னே சொல்லிட்டு இருந்தார். பிறகு கூற வேண்டி இருந்தது, நான் மன்னியுங்கள் என்று சொன்னால் அவர் செஞ்சது சரின்னு உங்களை நான் ஏற்றுக்கொள்ள சொல்லலை. அவர் செஞ்சது தப்பு தான், அது என்றைக்குமே தப்பு தான், அதை நம்ம சரின்னு சொல்லலை. நீங்கள் மன்னித்து விடுங்கள் உங்களுடைய நன்மைக்காக, அவ்வளவுதான். பிறகு அவருடைய தப்புக்கு அது அவர் பார்த்துக்கிறார். நம்ம அவதார புருஷர்கள் அல்ல, ஒவ்வொருவருடைய கர்ம பலனை கொடுக்கறதுக்கு அது பகவான் பார்த்துக்குவார். என்ன நான் பாதுகாக்கணும், ஆகவே மற்றவர்களை மன்னிக்கின்றேன். இப்படி இருக்கணும்னா மற்றவங்க யாராவது நம்ம கஷ்டம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பார்கள். அதற்கு முன்னாடியே நம்ம தயாராகிடணும் மன்னிக்கிறதுக்கு. நீ கஷ்டம் கொடுக்க போகிற, இந்த மாதிரி சொல்ல போட்டு என்னை புண்படுத்த போகிற அப்படின்னு அவங்க தயாராகும் பொழுது, மற்றவர்கள் நம்மை ஹிம்சைப்படுத்த தயாராகும் பொழுது, ஏன்னா தயாராவார்கள், வீட்டுக்கு வரட்டும் நறுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டு விடுறேன்னு அவர்கள் தயாராக இருப்பார்கள். அவர்கள் அந்த வார்த்தையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பார்கள். நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும் மன்னிப்பதற்கு. இப்போ ஒரு தவறு ஒருவர் செய்து கொண்டிருக்கும் பொழுதே நான் மன்னிக்கணும்னு இங்கே தயார் பண்ணணும். இனி அடுத்த கருத்து, இந்த மன்னிப்புங்கிற பாவனையை வளர்த்தி கொள்ள என்ன உபாயம், என்னென்ன உபாயத்தை நம்ம கையாண்டோம்னா ஒருவரை நம்மால் மன்னிக்க முடியும். ஒருவரை மன்னிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஆட்டிடியூடு, எப்படிப்பட்ட சாதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அடுத்த சிந்தனை, அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.